முடிச்சூர் ஊராட்சி சார்பில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு முடிச்சூரில் உள்ள 6 கிளைகளிலும் ஒன்றிய துணை செயலாளர் விநாயகமூர்த்தி தலைமையில் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முடிச்சூர் அண்ணா நகர் கிளை ஒன்றிய செயலாளரும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான விநாயகமூர்த்தி ஏற்பாட்டில் முதல்வர் பிறந்தநாள் விழாவில் புனித தோமையர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜி.கே. ரவி கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 500 நபர்களுக்கு மரக்கன்றுகளும் நடப்பட்டது. முடிச்சூர் கிளை கிழக்கு கிளை சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் கிளை துணை செயலாளர் வெங்கட் ஏற்பாட்டில் கழக கொடியேற்றி 300 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முடிச்சூர் இந்திரா நகர் கிளை சார்பில் கிளை செயலாளர் ரமேஷ் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு மரக்கன்றும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. முடிச்சூர் மேற்கு கிளை சார்பில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சுனில் மேத்யூ ஏற்பாட்டில் 3 இடங்களில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு ஒவ்வொரு கிளையிலும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முடிச்சூர் கெம்பியம்மன் நகர் கிளை சார்பில் கிளை செயலாளர் சுகுமாரன் ஏற்பாட்டில் கழக கொடியேற்றி 200 நபர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கினர். முடிச்சூர் லட்சுமி கிளை சார்பில் கிளை செயலாளர் குமார் ஏற்பாட்டில் கழக கொடியேற்றி 500 நபர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. முடிச்சூர் பகுதியில் 6 கிளைகளில் பல்வேறு இடங்களில் திராவிட மாடல் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிளை செயலாளர் கந்தசாமி, ஒன்றிய பிரதிநிதி முருகன், மணிவண்ணன், கிளை செயலாளர்கள் தினகரன், குமுதினி, புஷ்பவாகினி, மாயஜோதி, சாலமன், வெங்கடஜாலு, இளஞ்செழியன், மாஸ்டர் விஜய், ரவி, கருணாகரன், தில்லை, சிவலிங்கம், பிரவீன், ஜபா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடுவோம். தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. இதுதான் ஒரே இலக்கு. தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. இதுதான் ஒரே இலக்கு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புதல்வர் நமது தளபதியின் முதல்வரின் பிறந்த நாளை முடிச்சூரில் சீர சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எங்களது 12 வார்டுகளிலும் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி அன்னதானமும் வழங்கப்பட்டது. மரக்கன்றுகள் நட்டு முடிச்சூரில் சிறப்பாக நடைபெற்றது. மற்றும் ஒன்றிய செயலாளர் துணை அவர் சிறப்பு அழைப்பாளர் அழைத்து நமது முடிச்சூர் பகுதியில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினோம். மற்றும் தலைவர் பிறந்த நாளுக்கு அக்ஷயா திருச்சியில் அனாதை இல்லத்திற்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நமது 5வது வார்டு கிளை சார்பாகவும் நமது அண்ணா நகர் சார்பாக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி மரக்கன்று நடப்பட்டது. இந்திரா நகர் கிளை சார்பாகவும் இனிப்பு வழங்கி மரக்கன்று நடப்பட்டது. மற்றும் நமது 5வது வார்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. 6வது வார்டில் கொடியேற்றி 3 இடங்களில் கொடியேற்றி அன்னதானமும் வழங்கப்பட்டது. கொம்மியம்மன்னர் கிளையிலும் கொடியேற்றி அன்னதானம் வழங்கப்பட்டது. மற்றும் நமது முடிச்சூர் லட்சுமி நகர் பகுதியிலும் பிரியாணி போட்டு மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கிளை செயலாளர்கள் ஒன்றிய பொறுப்பில் இருக்கும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்புமிக்க தலைவருடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதில் நமது கிளை சார்பாக அனைவரும் கலந்து கொண்டனர். இளைஞரணியும் கலந்து கொண்டு சிறப்புமித்தார்கள். இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அது இளைஞரணியிலும் கலந்து கொண்டு நாங்கள் எல்லா இடத்திலும் கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினோம். நமது முடிச்சூர் பகுதியில் முடிச்சூர் பள்ளி கிளை சார்பாக ஒன்றிய இளைஞரணி சார்பாக நமது சுனில் மேத்யூ அவர்கள் நன்றி உரை கூறினால் எல்லா இடத்துலையும்
சிறப்பாக இந்த முடிச்சூரில் நமது கிளை எல்லா அனைத்து கிளை சார்பாகவும் சீரும் சிறப்பாக கொண்டாடப்பட்டோம். இந்த சீரும் சிறப்பாக கொண்ட தலைவர் வந்து நமது முதல்வர் வந்து நம்முடைய தமிழகத்தின் ஒன்றிய முதல்வர் அல்ல, நம்ம இந்தியாவிற்கும் முதல்வராக அமைந்தவர், நாட்டுக்கு நம்ம இந்தியாவுக்கு உதாரணமாக ஒரு முதலமைச்சராக அமைந்தவர். எங்களது முதலமைச்சர் வந்து எங்களுடைய தமிழகத்தை மக்களை காக்க வந்த ஒரு முதல்வராக திகழ்கிறார். அவர் நீடோடி வாழ்க என்று எங்களது முடிச்சூர் சார்பாகவும் எங்கள் கட்சி சார்பாகவும் எங்களுடைய திமுக சார்பாகவும் தலைவர் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி நாங்கள் வணங்குகிறோம். ஐயாவை மீண்டும் எங்கள் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கைகூட்டி வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.